Hi friends, welcome back to Mek'skitchen. இந்த வீடியோல கேரளால ஸ்பெஷலான பொரிச்ச பத்திரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரளால உள்ள எல்லா டீ கடையிலயும் இந்த அரிசி பத்திரி வந்து கிடைக்கும். இப்போ இது எப்படி செய்யறது, இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி அதை வந்து நான் அடுப்பில் வந்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய பேனில். இப்போ அது வந்து சூடாகட்டும். இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து கொதிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் மாவு வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கணும். டக்குன்னு வந்து இதை கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். ஸோ மாவு சேர்த்துட்டு நல்லா சீக்கிரமாகவே கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த மாவு எல்லா தண்ணியும் நல்லாவே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து துருவின தேங்காவும், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ஒரு 3 அந்த மாதிரி. 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், சின்ன ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்க தேவையில்லை, லைட்டாக குறைன்னு வந்து அரைச்சிக்கலாம். இப்போது இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இதில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா சேர்த்துக்கிறேன், ஏன்னா ஒட்டாமல் வரணும் அதுக்காக. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் வெங்காயம் வந்தது அதை சேர்த்துக்கிறேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கரஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இது கலஞ்சி சீட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கரஞ்சீரகம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கருப்பு எள்ளு இருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட் இது சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த மாவு வந்து நான் சப்பாத்தி தேய்க்கிறதுல வச்சுருக்கேன். கொஞ்சம் மைதா வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் மாவை. எவ்வளோ திக்காக இருக்க பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இதை பரப்பி விட்டுக்கலாம். இந்த இது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 1 சென்டிமீட்டராவது வந்து திக்காக இருக்கணும் தேய்க்கிறது. இது ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணணும் ரவுண்ட் ஷேப்பில். ஸோ நான் அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குக்கீஸ் கட்டர் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் உள்ள மாவை எடுத்து திரும்பவும் இதே மாதிரி தேய்ச்சி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து எவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ எல்லா மாவையும் தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டு நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சுக்கணும். இது செய்யும்போது அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மைதா சேர்த்துருக்கால கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நம்ம பொரிச்சுக்கலாம். ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா வெளியில் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வந்து வெந்திருக்காது. அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்மளுடைய பொரிச்ச பத்திரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பத்திரி நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மார்னிங் ஏதாவது கிரேவி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஈவினிங் வந்து டீ கூட ஸ்நாக்ஸாக எடுத்துக்க போகிறேன்.